பதிலாக கேபி என்பவர்களை கொண்டு வந்து இந்த கழகத்துக்கு அன்றைக்கு நான் ஒரு துரோகத்தையும் செய்துவிட்டேன், உங்கள் முன்னால் என்னுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டேன். அதன் விளைவாகத்தான் சுமார் 20 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திலே மன்னராட்சி நடத்திக் கொண்டிருந்தார் என்பது. 26 ஆண்டு காலம் மன்னராட்சி நடத்தி கொண்டிருந்தார். சொன்னார்கள், அவர் இந்த கட்சியிலே அடியெடுத்து பொறுப்புக்கு வருகிற நேரத்திலே சொன்னார்கள், 2001 அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்திலே ஒரு 60 லட்சம் கடன் இருக்கிறது, அது கழிந்தான் போது என்று சொன்னதைத்தான் நீங்க சுட்டிக்காட்டினார். நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். 60 லட்சம் கடன் எங்கே, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். இந்த தவறுகளுக்கு நானும் காரணம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அந்த தவறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு 4 நூற்றாண்டை கடந்து அதே அன்பழகன் இன்றைக்கு வெள்ளத்திலே மாவட்ட கட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சிக்கு சோதனையான நேரத்தில் நண்பன் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டு அனுபவித்துக் கொண்ட காலத்தை எல்லாம் அந்த கேபி என்பவர்கள் அனுபவித்து சென்று விட்டார்கள். இன்றைக்கு கட்சி சோதனையான நேரத்திலே மீண்டும் இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். எனக்கு பின்பாகவும் இந்த கட்சியும் ஆட்சியும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து கூட சொன்னார்கள். அதை நிலையத்தின் விதமாகத்தான் இன்றைக்கு எடப்பாடியார் செயல்படுத்தியிருக்கிறார். இன்னொன்றையும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். சகோதரர் சம்பத் அவர்களை பற்றி சொன்னார்கள், இந்த மாவட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர், 3 சட்டமன்ற உறுப்பினர்களே ஒருவர் மட்டும் முத்திரை மாற்று ரங்கமாக இன்றைக்கு சம்பத் எந்த சூழ்நிலையில் இங்கே நான் சொல்வதெல்லாம் செய்தியாளர்கள் கவனிக்க வேண்டும். கேபி அன்பழகன் அரூருடைய கழக பசுமனுடைய தொலைபேசியை தொடர்பு கொண்டு இடத்திலே போன கொடுக்குறாங்க. என்ன சொல்றார், இருக்கிறார், சம்பத் 10 கோடி ரூபாய் தருகிறோம், முதல் கட்டமாக 5 கோடி தருகிறோம், 2வது தவணை 5 கோடி தருகிறோம் வா என்று சொன்னார். உண்மையா இல்லையா? உண்மை. அதையும் மீறி சம்பத் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், கட்சி உணர்வு வேண்டும். உணர்வு உள்ளவர் சம்பத், வியாபாரி கேபி அன்பழகன். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். 1972 மாணவர் தொகுதியுடைய மாணவ அமைப்பாளர் இன்றைக்கு இருக்கின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெய்வம் புரட்சித் எம்ஜிஆர். அவருடைய மறைவை தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைகின்ற வரை அனைத்து கழக தொண்டர்களுக்கும் தெய்வமாக நினைத்தவர்கள் நம்முடைய புரட்சி அம்மாவர்கள். அதை போலத்தான் இன்றைக்கும் எம்எல்ஏக்கள் பிரிந்து போகலாம், மாவட்ட செயலாளர் ஓடி போகலாம், அற்ற கொடுத்து அருநீர் பறவை போல அவர்கள் பதவிக்காக படத்தை ஓடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்த அன்னாடு முன்னேற்றத்திற்கு தொண்டர்களுக்கெல்லாம் புரட்சியர் எம்ஜிஆரை தொடர்ந்து புரட்சி அம்மாவை தொடர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு தொண்டர்களுக்கு தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றவர்கள் புரட்சி எடப்பாடியார் என்பதை நான் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. கொரோனா காலத்தில் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக 4 ஆண்டு நல்லாட்சி நடத்தினார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இன்றைக்கு 234 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று இந்த 90 வயதிலும் 72 வயதிலும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று இவருடைய வெற்றிக்காக பாடுபட்டார்கள், வெற்றிக்காக உழைத்தார்கள். அவருடைய வெற்றியை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு சட்டமன்ற பொறுப்பேற்று இன்றைக்கு மாற்றி இதையெல்லாம் உணர்ந்து மீண்டும் இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும், அம்மாவுடைய கொள்கையை நிறைவேற்றப்பட வேண்டும், புரட்சி தலைவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே மீண்டும் நாம் எல்லாம் எழுச்சியோடு பணியாற்றி கழக பணியாற்றி இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி ஆட்சி எடப்பாடி தலைவரே அமையருக்கு நாம் எல்லாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே மாவட்ட கழகத்திற்கு நல்ல முறை ஒத்துழைக்க வேண்டும். 2 மாவட்ட கழக செயலாளரும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் என்ற நிலையை சொல்லி சிறப்பான வகையில் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். சிறப்பான வகையில் நான் திரும்பி பார்த்து கொண்டே வந்தேன், நடந்து கொண்டே வந்தேன். இங்க அண்ணா சிலை நாடோடிலிருந்து கட்சி ஆபீஸ் சொல்லி அண்ணாத்தின் வரலாற்றில் இப்படி நடந்து யாரும் வந்ததில்லை. அனைவரும் வந்தீங்க. நாங்கள் மேட்டிருந்து பார்த்தா நாடோடு போட்டோம். எழுச்சி, இதுதான் எழுச்சி. சோதனை காலத்தில் எழுச்சி, கடந்த நாம் ஆட்சியை எழுச்சியை விட தற்போது அருமையான எழுச்சி. இந்த எழுச்சி குறையாமல் தொடர்ந்து எடப்பாடிகளை முதலமைச்சராக வரையில் இந்த எழுச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் 2 மாவட்ட கழக சார்பிலும் தருமபுரி நகர கழக சார்பிலும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்குது. எல்லாம் சாப்பிட்டு போகலாம். பாட்டு